Welcome to Kannan Spoken English. இப்போ இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம உங்கள் இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். உங்கள் இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். இது எப்படி சொல்லணும்? முதல்ல தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். இதுதான் ஸ்டார்டிங். இதுல இருந்து ஆரம்பிக்கணும். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யுங்கள். ட்ரை. எப்படி சொல்லணும்? ட்ரை. எப்படி? தன்னம்பிக்கையுடன். ட்ரைனா முயற்சி செய்யுங்கள். எப்படி? தன்னம்பிக்கையுடன். வித் கான்ஃபிடென்ஸ். வித் கான்ஃபிடென்ஸ். எதுக்கு? உங்கள் இலக்கை அடைய. டு அச்சீவ் யுவர் கோல். டு அச்சீவ் யுவர் கோல். முயற்சி செய்யுங்கள் தன்னம்பிக்கையுடன் உங்கள் இலக்கை அடைய. தமிழ்ல இப்படி இருக்கு. உங்கள் இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். ஆங்கிலத்தில் நம்ம அப்படி எழுத முடியாது. முதல்ல சப்ஜெக்ட் வரணும். ஆக சப்ஜெக்ட் வந்து இம்ப்ளைடா இருக்கு. எப்படி இருக்குன்னா முயற்சி செய்யுங்கள்னு ஆரம்பிக்கணும். ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். இப்போ ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ்னா குட் பி யூஸ் ஜென்ரலாக சொல்கிறோம். ஜென்ரலாக சொல்கிற அட்வைஸ் ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். ஜென்ரலாக சொல்கிறது. ஏன் சார் அது யூ ட்ரைன்னு சொல்லக்கூடாது? யூ ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் ஏன் சொல்லக்கூடாது? இதை சொன்னால் தி ஷுட் பி யூஸ்டு when addressing someone directly encouraging them specifically to approach something with confidence. அதாவது இது எப்படி சொல்லணும்னா ட்ரைன்னு ஆரம்பிக்கிறோம்னா ஜென்ரலாக சொல்கிற அட்வைஸ். இது வந்து அட்வைஸ். இந்த சென்டென்ஸ் என்ன? உங்கள் இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். இது வந்து ஒரு அட்வைஸ். இது ஜென்ரலாக சொல்லும்போது மொட்டையா என்ன சொல்கிறோம்? ட்ரைன்னு சொல்கிறோம். ட்ரை. என்ன செய்கிறோம்? ட்ரை. ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். எப்படி சொல்கிறோம்? ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். இந்த சென்டென்ஸ் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள தான் ஃபஸ்ட்டு வருது. இதுதான் ஃபஸ்ட்டு வருது. இதான் ஒன்றாவது பார்ட். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். எதற்காக? உங்கள் இலக்கை அடைய. உங்கள் இலக்கை அடைய டு அச்சீவ். எப்படி? டு அச்சீவ். டு அச்சீவ். டு அச்சீவ். இலக்கை அடைய. டு அச்சீவ். இலக்கை அடைய. ரெண்டாவது. ஒன்று ரெண்டு. இலக்கை அடைய. டு அச்சீவ். யாரு? உங்கள். யுவர். என்ன செய்யணும்? யுவர் கோல். இலக்கை. யுவர் அச்சீவ் யுவர் கோல். யுவர் கோல். அச்சீவ் யுவர் கோல். ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல். யுவர் கோல். உங்கள் இலக்கு. யுவர் கோல்னா என்ன? உங்கள் இலக்கு. டு அச்சீவ். இலக்கை அடைய. ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். எதுக்கு? இலக்கை அடைய. டு அச்சீவ் யுவர் கோல். உங்கள் இலக்கு யுவர் கோல். அடைய. டு அச்சீவ். ஓகே. இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பார்த்து எங்க சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது, எங்க வெர்பு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இப்போ நம்ம இதை எழுதலாம். இப்போ எப்படி இருக்கோம்? தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். முதல்ல முயற்சி செய்யுங்கள். ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். எதுக்கு? இலக்கை அடைய. டு அச்சீவ் யுவர் கோல். டு அச்சீவ் யுவர் கோல். டு ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல். உங்கள் இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சார் இது ட்ரைன்னு இருக்கு, யூ ட்ரைன்னு சொல்லக்கூடாதா? இதை யூ ட்ரைன்னு சொல்லக்கூடாதா? யூ ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடாதா? இது வந்து ஜென்ரலா சொல்ற ஒரு அட்வைஸ். இது ஒரு அட்வைஸ். இது ஒரு அட்வைஸ். ஜென்ரலா சொல்றோம். அட்வைஸ் வந்து ஜென்ரலா சொல்றோம். இதை குறிப்பிட்ட பர்டிகுலரா சொல்றோம்னா, டைரக்டா பர்டிகுலரா சொல்றோம்னா என்ன செய்யணும்? யூ போடணும். யூ ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல். புரியுதா உங்களுக்கு? இது ஜென்ரலா சொல்ற அட்வைஸுக்காக ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல்னு சொல்றோம். ஏன் சார் அந்த யூ வச்சு ஆரம்பிக்கணும் சொல்லலாம், யூ ட்ரை அப்படின்னு எழுதலாம்.
யூ ட்ரை வித் அப்படி எழுதலாம். யூ இந்த இடத்துல முன்னாடி போட்டா என்ன ஆகுது? இந்த இடத்துல முன்னாடி போட்டா யூ இந்த வார்த்தையை போட்டா இது என்னாச்சு? இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. ஸ்பெசிஃபிக்கா அட்வைஸ் சொல்றோம். ஸ்பெசிஃபிக்கா அட்வைஸ் பண்றதுக்கு அட்வைஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். அட்வைஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். அட்வைஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். யூ அட்வைஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்போது யூ, அதாவது யூ ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ். இந்த சென்டென்ஸ் வித்தா இந்த சென்டென்ஸை சொன்னா இது எதுக்கு சொல்றோம்னா, this should be used when addressing someone, directly encouraging them specifically to approach something with confidence. அதாவது இதை மட்டும் வச்சு சொன்னா ஜெனரலா சொல்ற அட்வைஸ், இதை வச்சு சொன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. யூ ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல். அப்படின்னா நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய், உன் இலக்கை அடைய நீ தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் இந்த இடத்துல ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த யூன்றது இங்க வந்தா இது ஸ்பெசிஃபிக்கா அட்வைஸ் பண்றது. இங்க சொன்ன அட்வைஸ் ஜெனரலா சொன்னா ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல். ஏன்னா கேட்பீங்களே, ஏன் சார் ட்ரைன்னு சொல்றாங்களே, ஏன் யூ போடக்கூடாது? ஒருத்தரை பார்த்து கமாண்டா சொல்லும் பொழுது டேக் த புக், ஷட் த டோர், ஓப்பன் த டோர், ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி சொல்றோம்ல, இது மாதிரி சொல்லும் பொழுது வர்புல ஆரம்பிக்கும். இங்கேயும் வர்புல ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா ஜெனரலா சொல்றது. ஆனா அந்த யூன்னு சப்ஜெக்ட் எங்க கொண்டு வந்துட்டா இது வந்து குறிப்பிட்டு சொல்லுவது. அடுத்தது இப்ப உங்கள் இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். இது எப்படி சொல்றோம்? ட்ரை வித் கான்ஃபிடன்ட் டு அச்சீவ் யுவர் கோல். சரி, ஜெனரலா அதாவது பர்டிகுலரா சொன்னா யூ ட்ரை வித் கான்ஃபிடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல். எப்படி இது அட்வைஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட். தேர்வில் வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்யுங்கள். தேர்வில் வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்யுங்கள். இப்போ என்ன சொல்லலாம்? இது வந்து ஜெனரல் தான், ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஜெனரலா சொன்னா அப்படி சொல்லணும். முயற்சி செய்யுங்கள். எப்படி? கடுமையாக முயற்சி செய்யுங்கள். இங்கே எடுக்கணும். கடுமையாக முயற்சி செய்யுங்கள். என்ன செய்யலாம்? ட்ரைங்கிற வார்த்தை இருக்கு, முயற்சி செய்யுங்கள். கடுமையாக முயற்சி செய்யுங்கள் அப்படின்னா என்ன செய்யலாம்? ட்ரை ஹார்ட். எப்படி சொல்லலாம்? ட்ரை ஹார்ட் எப்படி எழுதுறோம்? ட்ரை ஹார்ட், கடுமையாக முயற்சி செய்யுங்கள். இந்த வார்த்தைக்கு கடுமையாக முயற்சியில் ஒரே ரெண்டு வார்த்தை. ட்ரை ஹார்ட், முயற்சி செய்யுங்கள். எதுக்கு? டு சக்சீட். எதுக்கு? டு சக்சீட் இன் தி எக்ஸாம். ட்ரை ஹார்ட் டு சக்சீட் வெற்றி பெற. எதுல? இன் தி எக்ஸாம். தேர்வில் இன் தி எக்ஸாம். தேர்வில் 3 பாட்டு பாருங்க. ட்ரை ஹார்ட், கடுமையாக முயற்சி செய்யுங்கள். எதுக்கு? வெற்றி பெற. டு சக்சீட் எதுல? தேர்வில், இன் தி எக்ஸாம். 1 2 3 பாயிண்ட், 3 பாயிண்ட் தான். ட்ரை ஹார்ட், முயற்சி செய்யுங்கள். எப்படி? கடுமையாக முயற்சி செய்யுங்கள். ட்ரை ஹார்ட். எதுக்கு? வெற்றி பெற. எதுக்கு? தேர்வில், இன் தி எக்ஸாம். எங்கேருந்து வருது பாருங்க, இங்கேருந்து சென்டென்ஸ் வருது. முயற்சி செய்யுங்கள், கடுமையாக முயற்சி செய்யுங்கள். ட்ரை ஹார்ட். எதுக்கு? வெற்றி பெற. டு சக்சீட். எங்க? தேர்வில். இதுதான் ஆங்கிலத்தில் வாக்கியம் அமைக்கின்ற முறை. இதுதான் சரியான ஒரு ப்ரொசீஜர், கிராமட்டிக்கல் ரூல். இதுதான் இங்கிலீஷில் சென்டென்ஸ் அமைக்கிறதுல இருக்கிற கிராமட்டிக்கல் ரூல். திஸ் இஸ் சென்டென்ஸ். தொழிலில் வெற்றி பெற புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன? தொழிலில் வெற்றி பெற புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். இந்த சென்டென்ஸ் எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த பயிற்சி ஏன் கொடுக்குறேன்னா,
தமிழ்ல இப்படி இருக்கிற சென்டென்ஸை தொழிலில் வெற்றி பெற புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் அப்படின்னு தமிழ்ல இருந்தா இங்க என்ன இருக்கு? அப்படியே ஆங்கிலத்தை கடைசியிலேருந்து வரும். புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள், புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். இதுக்கு எப்படி ஆங்கிலம் சொல்றது? ஒர்க் ஸ்மார்ட். எப்படி எப்படி? ஒர்க் ஸ்மார்ட். இதுக்கு என்ன பேரு? ஒர்க் ஸ்மார்ட். ஒர்க் ஸ்மார்ட். எப்படி? ஒர்க் ஸ்மார்ட். புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். ஒர்க் ஸ்மார்ட். இந்த வார்த்தையை பாருங்க. ஸ்மார்ட்னா புத்திசாலித்தனமாக. ஒர்க் ஸ்மார்ட். எதுக்கு? வெற்றி பெற. டு சக்சீட். இல்லை இதே வருது பாருங்க. டு சக்சீட். எப்படி? டு சக்சீட். டு சக்சீட். டு சக்சீட். எதுல? டு சக்சீட் எதுல? இன் யுவர் கரியர். தொழிலில். இன் யுவர் கரியர். கேரியர். இன் யுவர் கேரியர். இன் யுவர் கேரியர். உன்னுடைய தொழிலில். எப்படி இருக்கு பாருங்க. தொழிலில் வெற்றி பெற புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். ஒர்க் ஸ்மார்ட். எப்படி வருது? புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். ஸ்டார்ட்ல வருது ஒர்க் ஸ்மார்ட். எதுக்கு? வெற்றி பெற. இதுலயும் 1 2 3 பார்ட். 1 2 3. ஒர்க் ஸ்மார்ட். புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். எதுக்கு? வெற்றி பெற. டு சக்சீட். எதுக்கு? தொழிலில். எதுல? தொழிலில். இன் யுவர் கரியர். இன் யுவர் கரியர். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஏன் இது இங்க யூ ஒர்க்னு ஏன் சொல்லக்கூடாதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஏன் யூ ஒர்க்னு? யூ ஒர்க்னு சொன்னா என்னது? ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. ஒர்க் ஸ்மார்ட் டு சக்சீட் இன் யுவர் கரியர்ங்கிறது என்ன? ஜென்ரலா சொல்றது. அதாவது ஜென்ரலா அட்வைஸ் டு எனிவன் கன்சிடரிங் எ சேலஞ்ச் could use only general advice. This is general advice. work போட்டா verbal இருந்து ஆரம்பிச்சா work smart to succeed in your career அப்படி போட்டா இது என்னது? It could be used as general advice to anyone considering a challenge. considering a challenge. எது சேலஞ்சு? தொழிலில் வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதுக்கு என்ன செய்யணும்? ஒர்க் ஸ்மார்ட். தெளிவாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தெளிவாக நம்ம நீட்டாக புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை ஹார்ட். இது ஏன் ட்ரை ஹார்ட்னு சொல்கிறோம்? இது ஜென்ரலாக சொல்கிறது. இதுவும் என்ன? ஜென்ரலாக சொல்கிறது. இதே யூ ட்ரை ஹார்டுனா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. எப்படி எப்படி? ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸிங் சம்ஒன் டைரக்ட்லி என்கரேஜிங் தம் ஸ்பெசிஃபிக்கலி டு அப்ரோச் சம்திங் வித் hard work. something with a hard work. try hard work. try hard. ஓகே. இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸை வகைப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டு எழுதுனா நிச்சயமாக நம்மளால் அழகான சென்டென்சஸ் எழுத முடியும், பேச முடியுங்கிற நம்பிக்கையோட நம்ம முயற்சி பண்ணுவோம். ட்ரை வித் கான்ஃபிடென்ஸ் டு அச்சீவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில். டு அச்சீவ் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில் இன் இங்கிலீஷ். Thank you so much for your kind attention. We'll continue our class in the video third. Thank you so much.